சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கர்மதோஷம் யாது? அது என்ன செய்யும் என்றால் நம் வம்சாவளியை முதலில் நிறுத்தும், அல்லது பல்வேறு இன்னல்களுக்கு நம் குடும்பத்திலே பிறந்தவர்கள் ஆளாவர்கள், அல்லது கேன்சர் முதலான கொடிய நோய்களினால் அவதிப்படுவர். இந்த ஜென்மத்திலே அவன் நற்கர்மங்களை மட்டுமே செய்தவனே ஆகிடும். சிவபூஜை செய்பவன், சிவநாம ஜபம் செய்பவன், சிவமந்திரம் ஜபிப்பவன், நல்ல சிவனடியார்களோடு பழகுபவன், உயர்ந்த வைணவோத்தமனாக இருப்பினும் இந்த கர்மதோஷம் நம் முன்னோர்கள் செய்ததாகட்டும் அல்லது யாரோ ஒரு முன்னோர் செய்ய விட்டிருந்த தர்மாச்சரணங்கள் ஆகினாலும், தர்மத்துக்கு விரோதமாக சிவன் சொத்தை அபகரிப்பதும் சிவன் சொத்தை அபகரிப்பதால் ஏற்படுகின்ற அந்த மகத்தான தோஷம் கர்மதோஷமாக ஏற்படும். அது அடுத்த 6 தலைமுறைகளையும் அது சென்று தாக்கும் என்பது அனுபவ ரீதியான உண்மை. அதனால் நாம் இயன்ற போதெல்லாம், இயன்ற காலத்திலெல்லாம் மகான்களின் சம்சர்க்கத்திலே அவர்களுடைய கட்டாட்ச பலத்தை பெற அங்கு சென்று திருப்பணி செய்ய வேண்டும். சித்த புருஷர்களை நாடி சென்று திருத்தொண்டு ஆற்ற வேண்டும். அவர்கள் எதை வாங்கிக் கொடு என்று சொன்னாலும் தலையை அடகு வைத்தாது வாங்கித்தர வேண்டும். அப்பேற்பட்ட சித்த புருஷர்கள் வாக்குப்படி நாம் நடந்தாலும், சித்தர்கள் உரைகின்ற உயர்ந்ததான சமாதி திருத்தலங்களிலே சென்று ஒரு வாரந்தோறும் பெருக்கி துடைத்து அலகிட்டு மெழுகிட்டு அவனுடைய சிவநாமத்தை செய்தவாறே அங்கு வருகின்ற சேவார்த்திகளுக்கு நீர்மோர் பானகம் முதலானவை வழங்குவதும், உண்ண உணவுகளை அந்த சமாதி தலத்திலே உரைகின்ற சித்த புருஷனுக்கு நிவேதித்து வணங்குவதும், அல்லது அங்கே நடக்கின்ற அன்னதானத்திலே பரிமாறி எச்சலிட்டு அவ்வாறு அந்த திருத்தலத்தை தூய்மையாய் வைப்பதற்கும் ஒத்தாசை செய்வதும் நமது கர்மாசயங்களை அழிக்கும். உடல் ரீதியாக உழைப்பு செய்ய அது நமது சனி பகவானுக்கு மிகவும் பிரீத்தியை தரும். சிவன் வழிபாட்டினால் சனி பிரீத்தி அடைகின்றான். ராகுகேது மிகுந்த சந்தோஷத்தை அடையும். சிவபெருமானை வழிபடுவதும், ராகு காலத்திலே துர்க்கை வழிபாடும், துர்காதேவியை அர்ச்சிப்பதும், அபிஷேகாதிகளை செய்வதும், அன்னபானாதிகளை சமர்ப்பித்து விநியோகிப்பதும் துர்க்கை சந்தோஷப்படுவதனால் ராகுவும், கணபதியை வழிபாட்டினாலும் கணபதிக்கு மோதகாதிகளை சமர்ப்பித்தும் ஹோமாதிகளை செய்வதும், அவருக்கு பிடித்தமான அன்ன வகைகளை சமைத்து உணவிட்டு தானம் செய்வதும் கர்மாசயங்களை கேத்துவின் தோஷத்தை போக்கி நமக்கு நற்கதியை தரும். சிவாய நம.